أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على نبينا محمد رسول الله صلى الله عليه وسلم. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. لئن شكرتم لأزيدنكم. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை மனிதனாக படைப்பதற்கு தேர்வு செய்து ஒரு முஃமினாக முஸ்லிமாக வாழுகின்ற பாக்கியத்தை வழங்கி உடல் ஆரோக்கியம், அழகான உடல் உறுப்புகள், உறவுகள், சொந்த பந்தங்கள் அனைத்தையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு தந்திருக்கிறார். அல்ஹம்துலில்லாஹ். நாம் அல்லாஹ்விற்கு செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான கடமைகள் ஒன்று, அதிகமாக நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். அதை அல்லாஹ் தஆலா எதிர்பார்க்கிறார் என்பதை விட அந்த நன்றியை நாம் வெளிப்படுத்துவதால் நமக்கு நன்மை சேரும் என்பதை குர்ஆன் நமக்கு சொல்கிறது. வலக்கத் ஆதைனா லுக்மானல் ஹிக்மத அன் யஷ்குரு லில்லாஹ். லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நாம் ஹிக்மத் என்கிற ஞானத்தை நாம் கொடுத்தோம் அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்துவதற்காக. ஏன் நன்றி செலுத்தணும் என்பதை அந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்லுவான். அந்த நன்றி செலுத்துவது கொண்டு தனக்கு அவர் நன்மையை சேர்த்துக் கொள்கிறார். அது அவருக்கு நன்மையான விஷயம். அதற்கு மாறுபட்டு அவர் இருந்தால் அந்த நஷ்டமும் இழப்பும் அது அவருக்குத்தான். ஏனென்றால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தேவையற்றவன். நாம அல்லாஹ் அக்பர்னு சொன்னாலும் சொல்லலனாலும் அவன் அல்லாஹ் அக்பர் தான். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் தூய்மையானவன் என்று நாம சொன்னாலும் சொல்லலனாலும் அல்லாஹ் பரிசுத்தமானவன், அவன் புகழுக்கு உரியவன் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த வசனத்தை சொல்லி முடிப்பார். அப்ப நன்றி செலுத்துவது என்பது ஒவ்வொரு அடியானுடைய உள்ளத்திலும் வாழ்விலும் அது நிறைந்து இருக்க வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களை அதை நாம் என்ன செய்கிறோம்? மறந்து வாழ்கிறோம். அல்லாஹ் நமக்கு என்ன செஞ்சான் அப்படின்னு சொல்லி மனிதன் என்று கேட்கிறான். அல்லாஹ் எல்லாவற்றையும் நமக்கு தந்திருக்கிறான். குர்ஆனில் சொல்லுவான், وَإِن تَعُدُّوا نِعْمَةَ اللَّهِ لَا تُحْصُوهَا إِنَّ الْإِنسَانَ لَظَلُومٌ كَفَّارٌ. அல்லாஹ் உங்களுக்கு அளித்த அற்புதங்களை நீங்கள் எண்ணி பார்க்க நினைத்தால், முயற்சித்தால் அதை எண்ணி முடித்துவிட முடியாது. இன்னல் இன்சான லலூமுன் கஃபார். நிச்சயமாக மனிதன் நன்றி கெட்டவனாக, வரம்பு மீறக்கூடியவனாக இருக்கிறான் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். மனுஷன் எப்படி இருக்கான்? வரம்பு மீறுகிறான், நன்றி கெட்டவனாக இருக்கிறான் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனில் நமக்கு தெளிவுபடுத்துகிறார். இறைவனை மறந்து வாழ்கிறான். அதனால் அவன் தந்த நியமத்தை நினைத்து பார்க்காமல் தன்னுடைய உலக ஆசையிலே மனிதன் மூழ்கி கிடைக்கிறான். அல்லாஹ் தந்த நியமத்துகள் அது எவ்வளவோ இருக்கிறது. அல்லாஹ் நமக்கு தந்த நியமத்துகளை நாம் என்ன செய்யணும்? யோசிக்கணும். நாம இப்போ பயான் பேசுறோம் அப்படின்னா அதை கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். இது ஒரு பெரும் பாக்கியம். அந்த கேட்பதற்கு நாம் வந்தால் போதாது, கேட்கும் திறனையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு தந்திருக்கிறார். உலகத்தில் 1000 நபர்களில் 5 நபர்களுக்கு கேட்கும் திறன் இல்லை என்று ஆய்வு சொல்கிறது. கேட்கும் திறன் இல்லை. அந்த 5 ஒருவராக அல்லாஹ் நம்மை ஆக்காமல் நம்மை பாதுகாத்து கேட்கும் திறனை தந்திருக்கிறார். எவ்வளவு பெரிய பாக்கியம்! குர்ஆனை கேட்பது எவ்வளவு பாக்கியமானது! நல்ல வார்த்தைகளை கேட்பது எவ்வளவு பாக்கியமானது! பாங்கின் சப்தத்தை கேட்பது எவ்வளவு பாக்கியமானது! அன்பார்ந்தவர்களே, அந்த கேட்கும் திறன் அல்லாஹ் தந்த மிகப்பெரிய ஒரு நியமத். காது கேட்கல அப்படின்னு சொன்னா மருத்துவர்கள் சொல்வார்கள், சரியான தூக்கத்தை அவர்கள் பெற முடியாது என்பதை சொல்வார்கள். ஏன்னா தூக்கம் என்பதே காதுகள் தன்னுடைய கேட்கும் திறனை நிறுத்திக் கொள்வதுதான் தூக்கம். கண்ணை மூடிக்கொள்வது தூக்கம் அல்ல. அதை விழித்துக் கொண்டு என்ன செய்யலாம்?
சும்மா கண்ணை மூடலாம். கேட்கும் திறனை நிறுத்துவது இருக்கிறது, அதுதான் தூக்கம். இதை ஏனோ தானம் என்று நாம் சொல்லவில்லை. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனிலே நமக்கு சொல்லித் தருகிறான். ஃபதரப்னா அலா ஆதானிஹிம், குகைவாசிகள் 300 ஆண்டு காலம் தூங்கினார்கள் என்று குர்ஆன் சொல்கிறது. அவர்கள் உறங்குவதற்காக அவர்களுடைய காதுகளை நாம் மூடினோம் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்றார். கண்களை மூடினோம் என்று அல்லாஹ் சொல்லல, உள்ளத்தை மூடினோம் என்று அல்லாஹ் சொல்லல. ஃபதரப்னா அலா ஆதானிஹிம், அவர்களுடைய காதுகளை நாம் மூடினோம் என்று ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் சொல்கிறான் என்று சொன்னால், அந்த காது கேட்கும் திறனுக்கும் தூக்கத்திற்கும் எவ்வளவு தொடர்பு இருக்கிறது என்பதை நாம் நினைத்து பார்க்கணும். மனிதன் விழிக்கின்ற போது, தூங்கி விழிக்கின்ற போது முதலாக விழிப்பது காதுதான். காது கேட்குதல் என்கிற அந்த திறனை அது தொடர்வதனால், அதை ஆரம்பிப்பதனால் மனிதன் என்ன செய்யறான்? விழிக்கிறான். அன்பார்ந்தவர்களே, இன்னொரு விஷயம், யாருக்கு காது கேட்கவில்லையோ அவர்கள் வாய் பேச மாட்டார்கள். ஒரு குழந்தை பிறக்கும் போதே காது கேட்கும் திறன் இல்லை அப்படின்னா அது வாய் பேசாது. ஆனா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு கேட்கும் திறனை தந்திருக்கிறான், பேசும் ஆற்றலை தந்திருக்கிறான். பேசுவது எவ்வளவு பெரிய பாக்கியமானது. குர்ஆன மெதுவா ஓதுறதுக்கும் நன்மை இருக்குது, சத்தமா ஓதுறதுக்கும் நன்மை இருக்குது. பாங்கு சொல்றதுக்கும் நமக்கு ஏராளமான நன்மைகள் இருக்கு. நாளை மறுமை நாளில் கோடான கோடி மக்களுக்கு மத்தியில் பாங்கு சொல்லக்கூடியவருடைய தலை உயர்ந்திருக்கும் என்றார்கள் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இவ்வளவு விஷயங்கள், நல்ல வார்த்தைகளை பேசுவது, இறைவனை திக்ர் செய்வது, தஸ்பீஹ் செய்வது, சப்தமிட்டு நாம பேசுவது, இவ்வளவு விஷயங்கள், உள்ளத்தில் நினைப்பதை வார்த்தையால் வெளிப்படுத்துவது ஒரு பெரும் பாக்கியம் இல்லையா? மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பேசுகின்ற அந்த விஷயத்தில் தனக்கு சிறு குறை இருப்பதை உணர்ந்து தெளிவா பேச முடியாது, திக்கி திக்கி பேசுவாங்க. அதே அவர்கள் ஒரு பெரும் குறையாக நினைத்ததாலே அல்லாஹ்விடத்தில் சொன்னார்கள், ரப்பல் ஆலமீன் அல்லாஹ்வே, எனக்கு சரியா பேச முடியல, எனக்கு உறுதுணையாக என்னுடைய சகோதரன் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை இறை தூதராக அனுப்பித்தா என்று அவர்கள் துஆ செய்தார்கள். உலகத்தில் எத்தனையோ இறை தூதர்கள் வந்தாலும் ஒரு துஆவை கொண்டு ஒருவரை அல்லாஹ் இறை தூதராக தேர்வு செய்தது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய துஆவின் பரக்கத்தால் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை இறை தூதராக தேர்வு செய்தது. அப்போ பேசுறது என்பது ஒரு பெரும் பாக்கியம். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு சரியா பேச்சு வரல என்பதனால் கவலை கொண்டார்கள் என்பதை நாம் நினைத்து பார்க்கிறோம். என்னுடைய பணி முழுமையடைவதற்கு எனக்கு ஒரு ஆள் வேணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டார். அப்ப அன்பானவர்களே, நமக்கு கேட்கும் திறனை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தந்திருக்கிறான், பேசும் ஆற்றலையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தந்திருக்கிறான். இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் நமக்கு தந்திருக்கிறான அந்த ரப்பல் ஆலமீன் அல்லாஹ்விற்கு நாம எந்த அளவிற்கு நன்றி உள்ள அடியானாக நாம் இருக்கிறோம். அல்லாஹ் அழகாக ஒரு வசனத்தில் கேட்பான், அலம் நஜஅல் லஹு ஐனைனி, நாம் கண்களை தரவில்லையா என்று அல்லாஹ் தஆலா கேட்கிறான். கண்களை தரவில்லையா? அந்த கண்ணால் தானே காபாவை பார்க்கிறோம். அந்த காபாவை நாம் பார்க்கும் போதெல்லாம் நமக்கு நன்மை அல்லாஹ் வாரி வழங்குகிறானே. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் கண்களால் பார்ப்பது கொண்டு சிலவற்றுக்கு நன்மை உண்டு, நீங்கள் காபாவை பார்த்தாலே உங்களுக்கு நன்மை. தவாப் செய்கிறோம், அங்க தொழுகிறோம், நன்மைகள் கிடைக்கும், அது வேறு. நீங்கள் பார்த்தாலே நன்மை. பெற்றோர்களை முஹப்பத்தோடு பார்ப்பது கொண்டு எப்படி நன்மை கிடைக்கிறது அது போல, குர்ஆனை பார்ப்பது கொண்டு எப்படி நன்மை கிடைக்கிறது அது போல, காபாவை நீங்கள் பார்ப்பது கொண்டு நன்மை கிடைக்கும் என்றார்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அந்த பார்வையை நாம் தரவில்லையா என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கேட்கிறார். கண்ணியத்திற்குரியவர்களே, ஒரு மனிதனுக்கு பார்வை இல்லை என்று சொன்னால் அவனுடைய வாழ்வில் 90% அவன் இழந்தவனாகவே இருக்கிறான். ஒருத்தருக்கு கண்ணு தெரியல, உடல் உறுப்புகள் ஆரோக்கியமா இருக்கும், ஆனால் அதை சுதந்திரமாக செயல்பட முடியுமா அப்படின்னு சொல்ல முடியாது. வேகமா நடக்க முடியுமா? வேகமா தன்னுடைய கரங்களால் செயல்பட இயங்க முடியுமா? அவன் கண்ணால்
கண்ணால் பார்க்க முடியாமல் அறிவை பயன்படுத்தி அவன் என்ன செய்வான்? ஒவ்வொரு எட்டையும் எடுத்து வைப்பான். அன்பானவர்களே, தனக்கு மட்டும் சிரமமல்ல, தன்னை சார்ந்தவர்களுக்கு மற்றவர்களுக்கும் ஒரு வகையில் சுமையாகவே அவனுடைய வாழ்க்கை கடக்கும். அன்பானவர்களே, பார்வை என்பது எவ்வளவு பாக்கியமானது என்பதற்கு ஒரு அழகான ஒரு சின்ன விஷயம் அல்லாஹ் சொல்வதாக முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருவார்கள். புகாரில இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அல்லாஹ் சொல்கிறான், என்னுடைய அடியானுடைய கண்களை பார்வையை நான் பறித்துக் கொண்டால் சோதனைக்காக வேண்டேன். அவன் பொறுமையாக இருந்தால் அதற்கு கூலியாக, அதற்கு ஈடாக, பகரமாக நான் சொர்க்கத்தை தருவேன் என்பதாக அல்லாஹ் சொல்வதாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார். ரெண்டு பார்வை இல்லை, உலகத்துல வாழ்கிறான், அல்லாஹ் தந்ததை அவன் பொறுத்து வாழ்கிறான், அதை ஏற்று வாழ்கிறான் அப்படின்னு சொன்னா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனுக்கு அதற்கு ஈடாக பகரமாக சொர்க்கத்தையே கொடுக்கிறான். அப்ப நமக்கு ரெண்டு கண்கள் கிடைத்ததே நமக்கு சொர்க்கத்தை தந்ததற்கு ஈடாக அந்த பாக்கியமாக அது பார்க்கப்பட வேண்டும். நாம என்ன செய்யறோம்? இறைவனை மறந்து வாழ்கிறோம். அன்பானவர்களே, 2012 ஒரு ஆய்வு மேற்கொள்ளப்பட்ட போது கண்ணில் பார்வை குறைபாடு உடையவர்கள் 19% என்பதாக ஆய்வு சொன்னது. உலகத்தில் 19% மக்கள் கண் பார்வையில் குறைபாடு உள்ளவர்களாக இருக்கிறார்கள். அந்த 19ல் ஒன்னா அல்லாஹ் நம்ம ஆக்காம பாதுகாத்தான அந்த அல்லாஹ்வுக்கு நாம நன்றி சொல்ல வேண்டாமா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு சொல்கிறான், இன்னல் இன்சான லலூமுன் கஃபார். நிச்சயமாக மனிதன் நன்றி கெட்டவனாக, நன்றி மறந்தவனாக இருக்கிறான், வரம்பு மீறியவனாக இருக்கிறான் என்று அல்லாஹ் சொல்கிறான். இன்னொரு இடத்தில் சொல்லுவான், லஇன் ஷகர்தும் லஅஸீதன்னகும். நீங்கள் நன்றி செலுத்தினால் நாம் உங்களுக்கு அதிகப்படுத்தி தருவோம் என்பதாக சொல்கிறான். அன்பானவர்களே, நாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு அதிகமாக நன்றியை நாம் வெளிப்படுத்தணும். தொழுகை கொண்டு வெளிப்படுத்தலாம், நோன்பை கொண்டு வெளிப்படுத்தலாம், திக்ர் செய்வது கொண்டு, தஸ்பீஹ் செய்வது கொண்டு, அல்லாஹ்வை புகழ்வது கொண்டு என்ன செய்யலாம்? வெளிப்படுத்தலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய ஒட்டகம் ஒன்று காணாம போச்சு. உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த ஒட்டகம் எனக்கு அல்லாஹ் தஆலா மீட்டி கொடுத்தால் நான் அவனுக்கு நன்றி செலுத்துவேன் அப்படின்னு சொன்னாங்க. அந்த ஒட்டகம் திருடப்பட்டு விட்டது. திருடி சென்ற கூட்டத்தில் ஒரு சாலிகான பெண்மணி அந்த ஒட்டகத்தை கொண்டு வந்து நபி இடத்துல கொடுத்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அல்ஹம்துலில்லாஹ் சொன்னாங்க. சஹாபாக்கள் நினைச்சு பார்க்குறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இப்படி சொன்னாங்க, ஒட்டகம் எனக்கு திரும்ப அல்லாஹ்க்கு ஒப்படைத்தால் நான் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவேன் அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்களே, ஆனால் ஒன்றும் செஞ்ச மாதிரி தெரியலையே அப்படின்னு சொல்லி நபி இடத்திலேயே அதை ஞாபகப்படுத்தும் விதமாக கேட்கிறாங்க. ஏன்னா அவங்க எதிர்பார்த்தது நபிகளார் தொழுவார்கள், நபிகளார் நோன்பு நோப்பார்கள் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தாங்க. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நான் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொன்னேனே என்பதாக சொன்னாங்க. அன்பானவர்களே, நாம எப்படி முடியுமா அப்படின்னா என்ன செய்யணும்? அல்ஹம்துலில்லாஹ் சொல்றது ஒரு பெரிய விஷயம் இல்லை, ஆனா அதை நாம பெரிய விஷயமாக நினைத்து வாழ்கிறோம். அல்லாஹ்வை மறந்து நாம வாழாமல் இறை நினைவோடும் இறை தூதருடைய வாழ்வியல் முறையோடும் வாழக்கூடிய நசீபையும் பாக்கியத்தையும் இல்லாமல் அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் உலக முஸ்லிம்கள் முஸ்லிம்களும் சந்ததிகள் அனைவர்களுக்கும் தந்தால் புரிவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.